ஒரு நாள் ராஜா விக்ரமாதித்தன் காட்டிற்கு வேட்டைக்குச் சென்று திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வேதாளம் ஒன்று விக்கிரமாதித்தன் முதுகில் தொற்றிக் கொண்டது. வழியிலே வேதாளம் ராஜாவிடம் ஒரு கதை சொல்லத் தொடங்கியது. ஒரு ஊரில் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். ஒரு நாள் 2 பெண்கள் ஒரு குழந்தையை கொண்டு வந்தார்கள். இருவரும், "இந்த குழந்தை எனது பிள்ளை" என்று வாதாடினார்கள். நீதிபதி ஆழமாக யோசித்து கூறினார், "நீங்கள் இருவரும் உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு தாயாக கூறுகிறீர்கள். ஆகையால் குழந்தையை இருபாகமாக நறுக்கி ஒவ்வொருவருக்கும் அரை பங்கு கொடுக்கலாம்" என்றார். அதைக் கேட்டதும் ஒரு பெண் அழுதுவிட்டு சொன்னாள், "ஐயா, இல்லை, குழந்தையை அந்த மற்ற பெண்ணிடம் கொடுக்குங்கள். ஆனால் என் உயிரை மாய்த்துக் கொள்ள அனுமதி கொடுங்கள்" என்றார். அந்த பெண்ணைக் காட்டி நீதிபதி சொன்னார், "இதுவே குழந்தையின் உண்மையான தாய்." வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி கேட்டது, "ராஜா, நீதிபதி எவ்வாறு உண்மையான தாயை கண்டுபிடித்தார்?" விக்ரமாதித்தன் பதில், "அந்த பெண் தன் குழந்தைக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக தன்னையும் இழக்கத் தயாரானாள். ஒரு உண்மையான தாயின் இதயமே அவ்வளவு தியாக உணர்வும் கருணையும் உடையது. அதனால்தான் நீதிபதி உண்மை தாயை கண்டுபிடித்தார்." அந்த உடனே வேதாளம் சிரித்தது. "நீ நீதிபதியைப் போலவே நீதி உணர்வுடையவனாக இருக்கிறாய், ராஜா" என்று சொல்லி மீண்டும் மரத்தில் ஏறிக்கொண்டது.